வாழ்வோம் வாழ்விப்போம். நீங்க சிந்திக்கணும், நாம வாழ்ந்து காட்டணும், வாழணும் இல்லையா? அப்போ அம்மா அவசரத்துல கிடக்கும் போது நம்ம உதவணும்னா அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிருந்தோம், நல்லது கெட்டது நினைச்சு வாழணும். 10 ரூபா கையில வந்ததுன்னா 2 ரூபா மிச்சம் பிடிக்க தெரிய வேண்டும். 1 ரூபா குருக்கு, 1 ரூபா நமக்கு, அப்படி வைக்கணும். 50-50. பட் 10 ரூபாயில 2 ரூபா நீங்க சேவ் பண்ணணும். அதுதான் உண்டியல் வைக்க சொல்றது. மஸ்ட் அந்த எண்ணம் வரணும். நீங்க கொஞ்சம் நல்லா பாப்புலராகவோ இல்ல கொஞ்சம் வெல்டுடுவா இருந்தா குருக்குன்னு சொல்லி ஒரு உண்டியல், உங்களுக்குன்னு ஒரு தனி சேவிங்ஸ் இருக்கும். அந்த சேவிங்ஸ்ல ஃபண்ட் போட்டுட்டே இருக்கும். எமர்ஜென்சிக்கு ஒரு மாசம் சாதாரணமா மந்த்லி எக்ஸ்பென்சஸ், மந்த்லி பேமெண்ட் வரக்கூடியவங்க என்ன பண்ணணும், அந்த பணத்தை நமக்கு இந்த மாசம் எவ்வளவு வருது, சரி இவ்வளவு அமௌண்ட் வருதுன்னு சொன்னா அதுல அப்படி பிரிச்சிடணும் அந்த பணத்தை. இஷ்டத்துக்கு எல்லாம் இஎம்ஐ இருக்குது, அங்க வாங்கணும் இதை வாங்கணும், இந்த மாசத்துல பாத்துக்கலாம் அந்த மாசத்துல பார்த்து இந்த கணக்கிட்டே போக கூடாது. ஏன்னா உன் வாழ்க்கை எங்க இருக்குன்னா ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கு. கட்டுப்பாட்டு மாசம் மாதம் இவ்வளவுதான் வரும், அதுக்கு மேல அவங்க வராது ஏன்னு இருந்ததுன்னா நீ என்ன பண்ணணும், அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்ணிடணும். யாருக்கு முதல்ல கொடுப்பு, அந்த பழக்கத்தை சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு இல்ல. ஆதி காலத்துல இருந்து ஒரு நெல் அறுத்துட்டு வந்தா முதல்ல கோயிலுக்கு கொண்டு கொடு, சாமியை கொடு, அப்புறம் அவங்க வழிபடக்கூடிய குருக்கு கொடு, அதுக்கு பிறகுதான் அவங்க வீட்டுல பத்தியத்துல போடுறது, உறவுக்காரங்க கொடுக்கறது, அனுபவிக்கிறது எல்லாம் இருக்கும். ஒரு காய் பறிச்சா கூட முதல் கனியை கோயில் கொடு, சாமி குடும்பா, குரு கொடுக்கறது, அப்படி பழக்கினாங்க. நிறைய வசதியான வீட்டுல பாருங்க, துணி எடுத்தா கூட முதல்ல சாமிக்குன்னு எடுத்து வச்சிருவோம். இது அந்த காலத்துல குரு இருந்ததுனால குருகிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் தான் இவங்க கொடுப்பாங்க. ஏன்னா அப்பதான் அவர்களுக்கு பின்னால் பயணித்து கொண்டு இருக்கிறோங்கிற உணர்வு வரும். உங்க வீட்டுல நீங்க ஒரு ஃபேமிலின்னு சொன்னா உங்களுக்கு மட்டும் சட்டை எடுக்க மாட்டீங்க, உங்க பையனுக்கு, பொண்டாட்டிக்கு, பிள்ளைக்கு, வீட்டுல உள்ள அத்தனை பேருக்கு எடுப்பீங்க இல்லையா? அப்போ வீட்டின் மூத்த குடும்ப உறுப்பினராக யாரை கருதணும், குருவை கருதணும். அந்த குருவை கருதினால்தான், ஏன்னா நம்ம சிந்தனை அந்த கருத்திலே வரும்போதுதான் செயல்பாடுகள் எல்லாம் மாறும், இல்லைன்னா மாறும். கொடுத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு நினைச்சிட்டீங்கன்னா செலவு நிறைய வரும். நீங்க கேட்ட ஓபன் பண்ணிட்டீங்க, இல்ல அது என் பணம் இல்ல, ஒரு தடவை வச்சுட்டோம், அது நான் என் பணம் இல்லைன்னா நிறைய இது போராட்டங்கள்லாம் நடந்ததாகவே புராணங்கள்ல கதை இருக்குது. சாமிக்கு கோயிலுக்கு போகணும்னு சொல்லி பணம் சேர்த்துக்கிட்டே இருப்பான். ஆனா வீட்டுல ஏகப்பட்ட செலவு சிக்கல் வரும். ஒரு சூழல்ல அந்த உண்டியல உடைச்சு எடுக்கணுங்கிற மாதிரி எல்லாம் வருமா, கதைகள் நிறைய வந்தது. எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒத்த காலம் எடுப்பா, எடுக்கிறது இல்ல. ஏன்னா இந்த நிலைகள்லாம் எதுக்குன்னா நம்மளுடைய கட்டுப்பாட்டு, நம்மளை ஸ்திரப்படுத்துறது. திடப்படுத்தணும். ஏன் திடப்படுத்தணும், எண்ணிய எண்ணியாக எழுவர் எண்ணியர் திண்ணியராக தெரியும். நீங்க ஸ்டடியாக இருந்தா தான் நீங்க நினைச்சதெல்லாம் நடத்த முடியும், நினைச்சதெல்லாம் கிடைக்கும். இந்த ஸ்டடினஸ் வேணும் இல்லையா? அப்போ இந்த வாழ்க்கையில நமக்கு என்ன வேணும், முதல்ல என்ன வேணும், குரு வேணும்.